ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சமீபத்தில் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அப்ப என்கிட்ட கேட்டாரு, எவ்வளவுங்க நீங்க ஓட்டு வாங்குவீங்கன்னு. நான் அவர்கிட்டயே திரும்ப கேட்டேன், எத்தனை ஓட்டு எங்களுக்கு இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று. அவர் சொன்னாரு, வீட்டுக்கு ஒரு ஓட்டு இருக்கும்னு. சரி, எத்தனை ரேஷன் கார்டு இருக்கு தமிழகத்துல? 2,25,00,000 ரேஷன் கார்டு இருக்கு. 25 லட்சம் ரேஷன் கார்டு இருக்கு. சரி, ஒரு 25 லட்சத்தை கழிச்சிருங்க. 2 கோடி வீட்டில் ஒரு ஓட்டு விழுந்தால் எவ்வளவுன்னு கேட்டேன். அதுவே 40% கடந்து விட்டது. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையிலே 40% நம்ம கடந்து விட்டோம். யாரு? எதிர்கட்சியை சார்ந்த ஒரு நபர், திமுகவை சார்ந்த ஒரு நபர், அவர் திமுகவுக்கு வேலை செய்யும் ஒரு நபர் தற்செயலாக ஏர்போர்ட்ல பார்த்தப்ப கேட்ட கேள்வி. ரியாலிட்டி தெரியாம எதிர்கட்சிகள் இருக்கிறார், மற்ற கட்சிகள் இருக்கிறார். ஆனா உங்களுக்கு தெரியும் உண்மை என்னவென்று. ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. முக்கியமாக பெண்கள் கடந்து வர பாதைகள் ஒவ்வொரு வீட்டிலும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். முக்கியமா ஒவ்வொரு இல்லத்திலும் முன்னாடிலாம் ஸ்கூல்ல பசங்க படிக்க போனாங்கன்னா படிச்சு முடிச்சுட்டு அவன் எப்ப காலேஜில் போவான், வேலையை முடிப்பான், அவனுக்கு எப்ப வேலைக்கு வாங்கி கொடுக்கணும் இருப்பாங்க. ஆனால் இன்று 5வது மேல படிக்கிற பசங்களை பார்த்து பயப்படும் பெற்றோர். ஏனால் போதை பழக்கம். சமீபத்தில் ஒரு அரசு பள்ளிக்கு, நீங்களும் உங்களுடைய பகுதியில் இருக்கிற அரசு பள்ளிகளில் இல்ல மற்ற பள்ளிகளில் இருக்கிற ஒரு ரெஸ்ட் ரூம்ல போய் பாருங்க. எல்லா இடத்திலும் மேல ஒரு சின்னதா ஒட்டி இருக்கு. என்னன்னு கேட்டா அதாங்க கூலிப்புங்கிறாங்க. அது என்னதுங்க கூலிப்புனா, இது ஒரு குட்கால ஒரு வகையாம். திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது இதே குட்காவை கொண்டு சட்டசபையில் போய் அப்போது பேசியவர், இந்த 5 வருடமா குட்காவை ஒரு நொடி கூட கட்டுப்படுத்தவில்லை. ஆனால் இன்று பள்ளிகள் வரை குட்காக்கள் புழக்கத்தில் அதிகமாக இருக்குது. அப்ப பெற்றோருக்கு, ஒரு பெண்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் பசங்களை வெளியில அனுப்பிட்டு போறோம், அவன் எப்படி வருவான்னு தெரியாமல் பயந்து கொண்டிருக்கும் பெண்களுக்கு மத்தியில் இன்று ஆட்சி மாற்றம் ஏன் வர வேண்டும் என்பதில் அனைவரும், அனைத்து தரப்பு மக்களும் தெளிவாக இருக்கிறால் என்னென்ன அவங்களுக்கு தேவைன்னு சொல். முக்கியமா பெண்களுக்கு பாதுகாப்பும் தேவை, அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரமும் தேவை. எதனாலன்னா நடுத்தர வர்க்க ஏழை பெண்களுக்கு மிகப்பெரிய தாவேக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தற்போது ஜேசிடி பிரபாகர் மற்றும் நிர்மல்குமார் ஆகியோர் பேசிய காட்சிகளை நாம் பார்த்தோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.